ஆகி ஆண்டவரும் ரசிகரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல். தொடர்ந்து இந்த எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரத்தை தியானிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. வேதத்தை தியானிப்பதற்கு முன்பாக நம்ம ஜெபித்து தியானத்துக்குள்ளே போகலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இருக்கும் அந்த நல்ல தகப்பனை அன்பின் பரலோக பிதாவையும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே முடிய மகத்துவங்களை ஆராய முடிய ஆண்டவரே பொக்கிஷமாகிய வேத வசனங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாள் கூடுகையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், வேத தியானத்தையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே கிறிஸ்துவானவரை குறித்து முடிய திருக்குமாரனை குறித்து நீங்கள் எழுதி வைத்திருக்கிறதான அவருடைய மகிமையை காணத்தக்கதாக எங்கள் கண்களை திறந்தள்ள முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை தொடர்ந்து முத கிருபையில் கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்தாவினர் ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக ஒவ்வொருத்தரும் கூட கர்த்தர் பேசும்படியாக ஆண்டவரை எம்மை அண்டிக் கொள்ளத்தக்கதாக நேசிக்கத்தக்கதாக எங்கள் இருதயங்கள் குழந்தை விட்டு எறியத்தக்கதாக பரிசுத்தாவினர் கிருபை செய்தள்ளபடியாக செபிக்கிறோம். மீதமான வேலை இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரம் நம்ம எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 1லேருந்து 10 வசனங்கள் அடங்கிய வேத பகுதியை நம்ம தியானித்தோம். ஸோ ஒரு சில பேருக்கு அது ரெப்பிட்டேஷனாக என்ன சொன்னதே திரும்ப சொல்கிறார் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் நினைத்திருக்கக்கூடும். ஆனாலும் அது கொஞ்சம் இடைவெளி வந்து விட்டதுனால, கேப் வந்ததுனால திரும்பமாக இதை ஞாபகப்படுத்தி அந்த காரியங்களை சொல்வதற்கு அது உங்களுக்கு சொன்னதுனால உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சுவாசிக்கிறேன். ஒரு சில ஃபீட்பேக்கும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அது கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்தது ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு ஒரு சகோதரர் சொன்னார். செயின்ட் அகஸ்டின் இப்படியாக சொல்லுவார், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுக்குள் மறைந்திருக்கிறது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நியூ டெஸ்டமெண்ட் இஸ் ஹிடன் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட், த ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் ரிவீல்ட் இன் த நியூ டெஸ்டமெண்ட் என்று புனித அகஸ்டின் சொல்வார். ஸோ அதனால் நம்ம அது எப்படி அந்த வசனங்களை மட்டும் அப்படி நம்ம வாசிட்டு பார்த்தா நமக்கு அவ்வளோ அதனுடைய அந்த ஆழங்கள் புரியாது. ஸோ பழைய ஏற்பாட்டில் ஸோ அந்த மோசேக்கு ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தப்போ அந்த ஏற்படுத்தின அந்த ஒழுங்குமுறைகளை, ஆராதனை ஒழுங்குமுறைகளை அதை நம்ம வாசித்து அதை எப்படி எபிரேய நிருபம் ஆக்கியோன் இங்கு மேற்கோள் காட்டுகிறார் என்பதை நம்ம பார்க்கும்போது தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுத்தையும் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கும்போது தான் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது நம்ம புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். சென்ற வாரம் 1லேருந்து 10 வசனங்கள் அந்த பழைய கூடாரத்தை குறித்து நம்ம வாசித்தோம். இந்த நாளில் தாமே 11லேருந்து 14 வசனங்கள் அடங்கிய வேத பகுதியை தியானிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த முதலாம் உடன்படிக்கையின் ஆராதனைக்கேற்ற முறைமைகள் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் உடையதாக இருந்துன்னு பார்க்குறோம் 1ஆம் வசனத்தில். இந்த டேபர்னக்கல் அல்லது ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார் அப்படின்ற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் எக்ஸோடஸ் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. 1ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படின்றது. கர்த்தர் மோசேயை நோக்கி கட்டளையிட்ட காரியம் என்னன்னா, அவர்கள் நடுவிலே இஸ்ரேல் ஜனங்கள் நடுவிலே நான் தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவாங்க. ஸோ நம்ம சென்ற வாரம் பார்த்தபடி இது ஏதோ ஆண்டவர் ஏனோ தானோ ஆஃபசர்டாகலாம் அந்த காரியங்களை ஏற்படுத்தவில்லை.
இதை ஒரு நோக்கத்தோடு கூட தான் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஏன்னா இந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய நுணுக்கங்கள், ஸோ எவ்வளவு அகலம் நீளம் உயரம், ஸோ அதனுடைய அந்த எலிமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தோம்ல. ஆசாரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த ஒவ்வொரு பொருளும் அது எந்த அளவில் இருக்கணும், எப்படி இருக்கணும், எல்லா அந்த காரியத்தையும் மோசேக்கு தெளிவாக ஆண்டவர் கட்டளையிட்டு, ஸோ அவர்களும் பெஸ்லியலும் மற்ற யாரெல்லாம் ஆவியினால் ஏவப்பட்டார்களோ அவர்கள் அதை செய்து முடித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ இதுக்காக தான் ஆண்டவர் வந்து ஸோ ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா ஜனங்களோடு தங்கி தாபரிக்க வேண்டும் என்பது. அந்த ஒரு படம் ஒன்று போட்டிருந்தால லாஸ்ட் வீக் சர்ச் குரூப்பில். ஸோ அந்த பாளையம், அந்த கோத்திரமாக பாளையம் இறங்கும் போதும் பாளையம் புறப்படும் போதும் இப்போ எந்த வரிசையில் செல்வார்கள், நடுவில் வந்து ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. ஸோ அங்கே வந்து மோசேயும் ஆரோனும் அவர்கள் மாத்திரம்தான் அங்கே இருக்க முடியும். ஸோ அவனுடைய ஆரோனுடைய குமாரர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் அங்கே இருக்க முடியும். மற்றவர்கள்லாம் அதை இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிளில் அந்த வெளி பிரகார இதில் வந்து மற்ற ஜனங்கள் இருப்பார்கள். ஸோ இதுதான் வந்து மொத்தம் அந்த பாளையம் மாதிரியாக இருந்தது. ஆனால் இந்த முதலாம் உடன்படிக்கை அது நோக்கம் இல்லாமல், அது ஒரு அர்த்தமற்றதாக இல்லாதபடி அதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஏன்னா தேவன் வந்து தம்முடைய ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்ய வாஞ்சித்தார். அதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் வந்து அதை காட்டிலும் வரப்போகிற மகா மேன்மையான காரியங்களை முன்னறிப்பதற்காகவே அது ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த காரியங்கள், ஆசாரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த காரியங்கள், அந்த ஆராதனை முறைமைகள் எல்லாம் வந்து எதை ஓவர்ஷேடோவாக அல்லது முன்னறிவிப்பாக அது காரியங்கள் வரையறுக்கப்பட்டிருந்தது என்றால், கிறிஸ்துவை வரப்போகிற மகா மேன்மையான பிரதான ஆசாரியர் செய்து முடிக்கப் போகிற அந்த மீட்பின் காரியத்தை நினைவூட்டு வண்ணமாக தான் அந்த காரியங்கள் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த முதலாம் கூடாரத்தின் குறைபாடு என்னன்னா, அது தற்காலிகமானதாக இருந்தது. இட் வாஸ் டெம்பரரி. அது தற்காலிகமானதாக இருந்தது. அது பூமிக்குரிய காரியமாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அது வந்து சரீரத்துக்கேற்ற சுத்திகரிப்பு முறைமைகளை உள்ளடக்கியதாக இருந்தது. இட்ஸ் ஆல் ஃபிசிக்கல். புறம்பான சுத்திகரிப்பு. ஸோ இன்வர்டாக, உள்ளார்ந்த இருதயபூர்வமாக அது ஒரு தாக்கத்தையும் அது ஏற்படுத்தவில்லை. ஸோ அதனால தான் அந்த மகா மேன்மையான அந்த புதிய கூடாரம், அதன் மத்தியஸ்தராகிய கிறிஸ்து வந்து நிறைவேற்ற போகிற காரியங்களை அது முன்னறிக்கிறதாக இருந்ததுன்னு பார்க்குறோம். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். கிறிஸ்துவானவர் அப்படின்னு தொடங்குது. பட்டு அநேக இங்கிலீஷ் பைபிள், ஆங்கில வேதாகமத்தில் பட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷன் அல்லது தொடர்பு சொல் அங்கே இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் அப்படின்றது பட் கிரைஸ்ட், பட் when Christ came as high priest அப்படின்னு தொடங்குது. ஆனால் கிறிஸ்துவானவர் பிரதான ஆசிரியராக வெளிப்பட்டு அப்படின்ற காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஸோ இங்கே வந்து கிறிஸ்துவானவர் மகா பிரதான ஆசிரியராக வெளிப்பட்டு, ஸோ அவருடைய பங்கை அது நமக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. ஸோ பழைய ஏற்பாட்டின் அந்த ஆசாரியத்துவம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து மூலமாக நிறைவேறுகிறதை நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த பிரதான ஆசிரியன் பார்க்கும்போது, பிரதான ஆசனுடைய ரோல் அல்லது அவனுடைய பங்கு என்ன அப்படின்னாக்கா, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில இருந்து மத்தியஸ்தம் செய்வது. ஸோ எல்லையற்ற பரிசுத்த தேவனை நெருங்கக்கூடாதபடி
பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனுஷனுக்காக பரிந்து பேசும்படியாக தான் அந்த பிரதான ஆசாரியர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஸோ இங்கே கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசிரியராய் வெளிப்பட்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து அந்த டிரான்சிஷன் அல்லது அந்த மாறுதல் அந்த பழைய உடன்படிக்கையிலேருந்து புதிய உடன்படிக்கைக்கு இங்கே வருகிறத பார்க்குறோம். கிறிஸ்துவானவர் அந்த மேலான உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா வந்து அவருடைய அதை நம்ம வசனங்கள் அநேக தடவை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அவருடைய ஆசாரியத்துவம் என்பது அவர் ஆரோன் முறைமையின்படியான ஆசாரித்துவம் அல்ல, அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் அவர் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்பதை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 110:4 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய அப்படின்னு இருக்குல்ல. ஸோ வரப்போகிற நன்மைகள் அப்படின்னாக்கா ஏதோ தோட்டம் துறவு வாங்கிறது, கார் வாங்கிறது, பங்களா கட்டுறது, இப்படிப்பட்ட நன்மைகள் அல்ல. அது எரேமியா 31 அதிகாரத்தில் ஆண்டவரால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நன்மைகள். வாசிக்கலாம். ஜெரமையா 31 அதிகாரம் 31 34 வசனங்கள் அடங்க வேதப்பகுதி. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவர்கள் அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஸோ இதுதான் வந்து அந்த வரப்போகிற நன்மைகள் அப்படின்னு எபிரேய நிருபாக்கியம்னு சொல்லுகிறார். ஸோ என் வார்த்தைகளை, நியாயப்பிரமாணத்தை அப்படி எழுது, என் வார்த்தைகளே அவள் உள்ளத்திலே வைத்து, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த அந்த நியமங்களை கட்டளைகளை எழுதி கொடுத்தாரு. ஆனாலும் அவர்களை வந்து அதை கை கொள்ளாமல் போய்விட்டார். ஏன்னா அந்த அன்றைய வார்த்தைகளை அவர்கள் உள்ளத்தில் இல்லை. ஸோ அது வெறும் அவர்கள் அது மூளை அறிவில் மாத்திரம் இருந்தது. அவர் அந்த லட்சமான அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தார்கள். அதனால் இந்த வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ இதுதான் தம்முடைய திருக்குமாரன் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவர் வந்து வைத்திருந்ததான அந்த நன்மை. ஸோ அவருடைய வார்த்தைகளை நம்ம உள்ளத்தில் பதித்து, ஸோ நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. ஸோ ஒருவனுக்கு போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். ஸோ வந்து இந்த எட்டர்னல் ரெடம்ஷன், நித்திய அந்த மீட்பையும் குற்ற மனசாட்சியிலிருந்து நம்மை மீட்டெடுத்து தேவனிடத்தில் சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, தேவனிடத்தில் நேரடியாக நம்ம செல்லத்தக்கதாக அந்த ஆசீர்வாதத்தை தான், அதுக்குரிய ப்ராமிசஸ் அல்லது வாக்குத்தத்தங்களை தான் இங்கே வந்து நன்மைகள் என்று பார்க்குறோம். ஸோ புதிய ஏற்பாடு ஒருபோதும் இந்த பொருளாதார செழிப்பை குறித்து, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து எங்கேயுமே நம்ம பார்க்கறதில்ல. ஸோ எல்லாமே இட்ஸ் எட்டர்னல் பிளஸ்ஸிங் அல்லது நித்திய ஆசீர்வாதத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசிரியராய் கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல. ஸோ நம்ம
சென்ற வாரம் பார்த்த அந்த வேத பகுதியின்படி அந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க, நாள்தோறும் அந்த முதலாம் கூடாரத்துக்குள் பிரவேசித்து அந்த பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட முதலாம் கூடாரத்துக்குள் பிரவேசித்து அந்த ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். அந்த குத்து விளக்கு திரிகளை அவர்கள் சரி செய்ய வேண்டும், எண்ணெயை ஊற்றி இந்த விளக்குகள்லாம் அணையாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அந்த நறுமண பொருட்களை வாசனை பொருட்களை அவர்கள் போட்டு அதை எரிய வைக்க வேண்டும். அப்புறம் அந்த சாபத் டே அல்லது அந்த ஓய்வு நாள் தோறும் என்ன பண்ணால் அந்த சமூகத்து அப்பங்களை அவர்கள் மாற்ற வேண்டும். ஸோ சென்ற வாரம் இருந்ததை எடுத்துவிட்டு புதிய அந்த 12 அப்பங்களை, புளிப்பில்லா அப்பங்களை அவர்கள் அங்கே வைக்க வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட அது இல்லாமல் நாள்தான் அவர்கள் பலிகளை அந்த வெளிப்பிரகாரத்தில் பலிகளை செலுத்த வேண்டும். அந்த பிளேசர் அந்த தண்ணீர் தொட்டியில் அவர்கள் சுத்திகரித்து கொண்டு தான் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஸோ அது அது பூமிக்குரிய அல்லது மனிதர்கள் கையினால் செய்யப்பட்ட கூடாரமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்துவானவர் அப்படி கையினால் செய்யப்பட்ட கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகும். ஸோ இங்கே இந்த சூப்பர்லேட்டிவ் பார்க்குறோம். ஸோ அது எப்படிப்பட்ட கூடாரம்னா பெரிதான கூடாரம், உத்தமமான கூடாரம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கிலீஷில் இட்ஸ் கிரேட்டர் அண்ட் மோர் பர்ஃபெக்ட் டேபர்நாக்கல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகும். இங்கே கிறிஸ்துவின் அந்த மகா பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தின் மகா மேன்மையை இது அறிவிக்கிறதாக இருக்கிறது. ஸோ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அந்த கூடாரம் அது மோசே கட்டளையிட்டபடி அது பெஸ்லேல் மற்றும் மற்ற ஜனங்களால் அது உருவாக்கப்பட்ட காரியம் என்று பார்க்குறோம். இது 8:5 நம்ம வாசிக்கிறபடி 8:5 வாசிக்கலாம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஸோ பரலோகத்தில் செய்கிற அந்த ஆராதனை அதுக்கு நேலாட்டமாக, அது ஷேடோவாக தான் பூமியிலே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி அந்த ஆராதனை முறைமைகளை படி செய்வதற்கு மோசேக்கு ஆண்டவர் எச்சரிக்கையாக கட்டளையிட்ட காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக அப்படின்னும் போது அது மனித கையினால் உண்டாக்கப்பட்ட கூடாரம் அல்ல. ஸோ கிறிஸ்துவானவர் தேவனுடைய பிரசன்னத்திலே உண்மையாக ஊழியம் செய்கிறதான அவருடைய மேன்மையும் மற்றும் பரிபூர்ணமான ஆசாரியத்துவத்தை இது குறிக்கிறதாக இருக்கிறது. அது கையினால் செய்யப்பட்டதல்ல அப்படின்னு பார்க்குறோம்ல. கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனுடைய ஆரிஜின், அதனுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தாக்கா பழைய ஏற்பாட்டு கூடாரம் அது மனிதர்களால் செய்யப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவின் அந்த ஆசாரிப்பு கூடாரமானது அது கைகளினால் செய்யப்பட்டதல்ல, அது தெய்வீக தோற்றம் உடையதாக இருந்ததுன்னு பார்க்குறோம். ஏன்னா மனித கைகளினால் செய்யப்பட்ட அந்த கூடாரம் அது தற்காலிகமானதாகவும் அது ஃபிசிக்கலாக ஒரு இடத்துல இல்லை, இந்த பூமியிலே ஒரு இடத்தை குறிக்கிறதாக மாத்திரம் இருந்தது. ஏன்னா ஆண்டவருடைய ஷெக்கினா மகிமே, அவருடைய பிரசன்னம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அந்த மர்சி சீட் என்று சொல்லப்படுகிற அந்த கிருபாசனத்தின் நடுவில், அந்த 2 கேருபீன்கள் நடுவில், அந்த கிருபாசனத்தின் நடுவில் தான் ஆண்டவருடைய ஷெக்கினா மகிமை இறங்கி வந்ததுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் சாலமோன்
காலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டது. ஸோ இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த அந்த மாதிரியின்படியே சாலமோன் அந்த தேவாலயத்தை வடிவமைத்தான் பார்க்குறோம். ஸோ அங்கேயும் வந்து இதே மாதிரி தான் ஒரு காரியம் செட்டப் இருந்தது. அது கேருபின் நடியிலே ஆண்டோடைய பிரசனம் இருந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ அது பூமியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம்தான் இருந்தது, ஆனால் தற்காலிகமாகவும் இருந்ததுன்னு பார்க்குறோம். ஆனால் வந்து கிறிஸ்துவானவர் அவருடைய ஆசாரியத்துவம் என்பது அது பிசிக்கலாக அல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறது மாத்திரம் இல்லை, அது வந்து ஆவிக்குரியவாகவும் அது ஒரு எட்டர்னல், அது நித்திய தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கிறது. இதை குறித்து தான் ஆண்டவர் வந்து அந்த சமாரியா ஸ்திரியோடு சம்பாஷணை பண்ணும்போது பேசும்போது சொன்ன காரியம். யோவான் 4ஆம் அதிகாரம் அவர் சொல்றா, 4ஆம் அதிகாரம் 21 20ஆம் வசனத்தில் சொல்றா, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே, இங்கே தேவாலயத்தில் போய் தொழுது கொள்ள வேண்டும் என்று இருக்கிறீர்களே என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்பவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஸோ தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அல்லது தேவாலயத்தில் தான் அங்கே இறங்கி வந்து பார்க்குறோம். இந்த சாலமோன் அந்த தேவாலயம் கட்டினது அப்படின்றது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அல்ல, அது ஒரு அனுமதி சித்தம் மாத்திரமே. அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசிக்கிறோம். ஸ்டீஃபன் தான் மரிக்க முன்னாக செய்த இந்த வல்லமையான பிரசனத்திலே ஸ்தேவான் சொல்லுகிற காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 46 வாசிக்கலாம். 46 49 வரைக்கும். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? ஆகிலும் உன்னதமானவர் கையினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிடுறான். ஸோ ஏசாயாவில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், வானம் என சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு செய்யும் ஆலயம் எம்மாத்திரம் என்கிறார். ஸோ அவ்வளோ மகத்துவமுள்ள ஆண்டவர். வானம், அவர் உட்காந்தார்னா வானம், கால் அந்த பாதம் படிந்த அந்த ஃபுட் ஸ்டூல் வந்து பூமி. ஸோ அவ்வளோ மகத்துவமான ஆண்டவருக்கு எல்லையற்ற தேவனாக இருக்கிறார்ல. ஸோ அவர் அளவிட முடியாத தேவனாக இருக்கிறார். ஸோ அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி இதில் தான் ஆண்டவர் பிரசனமாக இருக்காருன்னு அப்படின்னு வந்து we cannot limit God. சார் நம்ம ஆண்டவரை குறிக்க கொள்ள முடியாது. ஸோ அதுதான் வந்து ஸ்தேவான் இங்கே சொல்கிறதை பார்க்குறோம். இதே காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் 13ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலையும் சொல்லுகிறார், உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. ஸோ உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. ஸோ இப்போ வந்து பரிசுத்த ஸ்தலம் எல்லாம் கிடையாது, சர்ச்செல்லாம் வந்து பரிசுத்த ஸ்தலம் கிடையாது, இட்ஸ் அ பில்டிங், இந்த ஒரு கட்டடம், அவ்வளோதான். ஸோ தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கிற ஒரு இடம். இதை வந்து பரிசுத்த ஸ்தலம் என்று ஒருத்தன் சொன்னான்னா அது தேவ தூஷணமான வார்த்தை. ஏன்னா வந்து மனுஷர் கையினால் கட்டப்பட்ட பில்டிங்கில்
அல்லது கட்டடங்களில் ஆண்டவர் வாசமாயிறார். இன்னைக்கு நிறைய அந்த ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற சபைகளிலே பல கோடிகளை செலவழித்து 120 கோடி 150 கோடி செலவழித்து விசுவாசிகளை உருட்டி மிரட்டி பணத்தை வாங்கி என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமான சாலமோனுக்கு கட்டின தேவாலயம் எவ்வளவு பெரிதாக இருந்தது, அதை காட்டிலாம் நான் மகிமையாக பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மதீனமான காரியம். ஸோ ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறது ஒரு இடம், ஒரு பில்டிங் இருக்கிறது தப்பில்லை. ஆனால் அது ரொம்ப லேவிஷாக ரொம்ப செலவு பண்ணி பல கோடிகளை செலவு பண்ணி நம்ம ஆட்கள்லாம் அந்த அமெரிக்காவில் போய் பார்ப்பாங்க. அந்த அமெரிக்காவில் அந்த சவுத் கொரியாலெலாம் பார்த்து அங்கே இருக்கிற சபைகள் இப்படிலாம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் மதிமயங்கி அதை இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே தான் அந்த பெரிய பெரிய இந்த மெகா சர்ச்சஸ் எல்லாம் உருவாகி வேதத்துக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்குறோம். ஸோ இங்கே கிறிஸ்துவானவர் கையினால் செய்யப்பட்டதாக இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, அது பெரிதான உத்தமமான கூடாரத்தின் வழியாக. அப்படின்னா அது வந்து ஹெவன்லி சாங்சுவரி, அது பரலோகத்தின் கூடாரமாக, ஸோ கூடாரத்தின் வழியாக தேவனாகிய கிறிஸ்துவானவர் பிரவேசித்தார் என்று பார்க்குறோம். ஸோ அதனால தான் கிறிஸ்துவ மரிக்கும்போது அந்த தேவாலயத்தின் திரைச்சலை மேலிருந்து கீழாக அது கிழிந்தது என்று பார்க்குறோம். ஸோ தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இருந்த அந்த நிரப்ப முடியாத இடைவெளியை கிறிஸ்துவானவர் என்ன பண்ணுறாரு, தம்முடைய ஜீவனை கொடுத்து என்ன பண்ணுறாரு, நம்மளை மீட்டு கொண்டார் என்று பார்க்குறோம். 12ஆம் வசனத்தில் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஸோ பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மோஸ்ட் ஹோலி அல்லது ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று சொல்லப்பட்ட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பாவ நிவார்த்தி செய்யப்படுகிற நாளில் தாம் அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் அந்த இளங்காலை வெள்ளாட்டுக்காடா இளங்காலுடைய ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க, கைகளில் ஏந்தியவர்களாக அவர்கள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்களை பிரவேசித்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் பாவ நிவர்த்தி செய்வார்கள். லேவியராகமம் லெவிட்டிகஸ் 16ஆம் அதிகாரம் லேவியராகம் 16ஆம் அதிகாரம் 15-16 16ஆம் அதிகாரம் 15-16 15 and 16 verses. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த பிரதான ஆசாரியன் செய்த அந்த ரிச்சுவல் அல்லது சடங்கு சம்பந்தமான காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து அவர்கள் செய்த காரியம், அந்த பாவ நிவர்த்தி செய்த காரியம், அது வந்து டெம்பரரியாக அல்லது தற்காலிகமாக இருந்தது. வரப்போகிறதான அந்த பழுதற்ற பர்ஃபெக்டான பரிபூர்ணமான அந்த பலியை இது குறிக்கிறதாக இருந்தது. இந்த வெள்ளாட்டுக்கடா இளங்காலுடைய ரத்தம் வந்து பாவ நிவர்த்தி செய்வதற்கு அது போதுமானதாக அல்ல. அதுதான் வந்து 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல.
4வது வசனம். 4ஆம் வசனம். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. காளை, வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஸோ அது பாவத்தை மூடுவதற்கு தான் அது வந்து போதுமானதாக இருந்தது, பாவத்தை மன்னிப்பதற்கு அல்ல, இந்த சின்ன கவர் பண்ணுறதுக்கு அல்லது பாவத்தை மூடு வண்ணமாக தான் இருந்தது. அந்த குற்ற மனசாட்சி நீங்க அந்த தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுத்தருகிற காரியத்தை அது செய்வதற்கு அது பலனற்றதாக இருந்தது. ஸோ இந்த மிருகத்தின் ரத்தம் இந்த பழைய ஏற்பாட்டு முறையிலே நம்ம பார்த்தோம் லேவிய ராகம புஸ்தகத்தில். ஸோ மிருகத்தின் ரத்தம் எதை குறிக்கிறது என்றனா அந்த பழைய உடன்படிக்கை வந்து அது லிமிட்டடாக, அது குறுகினதாக இருக்கிறது. இன்னும் ஒரு மேன்மையான பலி வர வேண்டியது இருக்கிறது. மனிதனை பாவத்திலிருந்து முற்றிலும் ரட்சிக்கத்தக்கதாக, தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுத்தரத்தக்கதாக ஒரு பழுதற்ற பலியாக கிறிஸ்து வர வேண்டியிருக்கிறது என்பதை நினைவூட்டும் வண்ணமாக அது இருந்தது. இங்க பார்க்குறோம், பட் he entered the most holy place once for all by his own blood. கிறிஸ்துவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து, தமிழ் பைபிள் எப்படி இருக்குன்னா ஒரே தரம் அப்படின்னு இருக்குது, இங்கிலீஷில் ஒன்ஸ் ஃபார் ஆல், அது அவ்வளோதான், இறுதியாக அது செய்து முடித்தார் அப்படின்ற வண்ணமாக இருக்குது. நான் கிறிஸ்து தான் அல்டிமேட் ஹை ப்ரீஸ்ட் இல்லை, ஸோ அவர் தான் இறுதியான பிரதான ஆசிரியராக இருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்து மரித்து உயிர்த்து வந்ததுக்கப்புறம் அந்த பழைய ஏற்பாட்டு முறைமைகள் தேவையற்றதாக ஆகிவிட்டது. ஆனாலும் இந்த ரோமன் கத்தலிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த போப்பை எப்படி சொல்கிறாங்கன்னா அவர் தான் மகா பிரதான ஆசிரியராக இருக்கிறார். ஸோ அந்த ரோமர்களுடைய அந்த ட்ரெடிஷன் படி அவர்களுடைய அந்த ரோமனுடைய அந்த ட்ரெடிஷன் என்ன சொல்லும், பாரம்பரியத்தின்படி அவர்கள் வந்து போப் என்னது பாண்டிபிக்ஸ் மேக்சிமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் தான் பூமியில் இருக்கிறது, ஆனால் மகா பிரதான ஆசிரியர். ஸோ பூமியில் மகா பிரதான ஆசிரியர் தான் கிறிஸ்து மறிக்க வேண்டியது என்ன, இல்லை அப்படி இல்லை, ஸோ அது ஒரு தேவ தூஷணம். ஸோ கிறிஸ்து வந்து அந்த மீட்பின் திட்டத்தை, பிதாவாகிய தேவன் வைத்திருந்த மீட்பின் திட்டத்தை ஸோ மனிதர்கள் கையினால் செய்யப்பட்ட அந்த கூடாரத்தின் வழியாக அல்ல, மிருகத்தின் இரத்தத்தை கையில் ஏந்தினவராக அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். ஸோ ஸோ பரலோக பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அங்கே வந்து தேவனுக்கு அங்கே இருந்த அந்த நியாயஸ்தானத்திலே தம்முடைய இரத்தத்தை தெளித்து நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். அப்படின்னு இருக்கும்போது பூமியில் ஒரு மனிதனை வந்து மகா பிரதான ஆசாரியன் என்று சொல்வது அது தேவதூஷணமான காரியம். ஸோ தம்முடைய சொந்த இரத்தத்தை அவர் சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று பார்க்குறோம். ஸோ அங்கே பழைய உடன்படிக்கையில் பார்க்குறோம் அந்த ஆராதனை முறைமைகள் நித்திய மீட்பை உண்டு பண்ணலை. ஸோ ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறோம், அந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் பாவ நிவர்த்தி ஜனங்களுக்காக பரிந்து பேச வேண்டிய அந்த இரத்தத்தை கொண்டு போய் அந்த கிருபாசனத்துக்கு முன்பாகவும் கிருபாசனத்தின் மேலாகவும் அவன் தெளித்து ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யணும். அது வருஷந்தோறும் அவன் செய்து கொண்டே இருக்கணும். சென்ற வருஷம் செய்த காரியம் இந்த வருஷத்துக்கு அது வந்து போதுமானதாய் அது இருக்கவில்லை. ஆனால் கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணின மீட்பு எப்படின்னா நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஸோ நம்ம வந்து நமக்கு தேவன் அருள் இருக்கிறதான ரட்சிப்பு என்பது அது நித்திய ரட்சிப்பு. அது ஒரு காலம் ஒரு நாளும் பறித்து கொள்ள முடியாதது. ஸோ இப்போ ரட்சிப்பை இப்போ அநேகர் பிரசங்கம் பண்ணுறாங்கல்ல,
நீங்கள் தான் அதை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் உங்களை ரட்சித்துட்டாரு, நீங்கள் தான், அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதை காப்பாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும், நீங்கள் அதுக்காக பிரயாசப்படணும், நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணணும் அப்படின்றாங்க. இல்லை, அது வந்து ஆண்டவர் நமக்கு அருள் இருக்குதான் மீட்பு அப்படின்னும் போது அது வந்து நித்திய மீட்பு அப்படின்னு பார்க்குறோம். நித்திய மீட்பை கிறிஸ்துவானவர் நமக்கு உண்டு பண்ணினார். ஸோ பரலோக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே மனிதர்கள் கைகளினால் செய்யப்படாத அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தம்முடைய இரத்தத்தை கொண்டு பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார் அப்படின்னு பார்க்குறோம். சில வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு, அந்த திரைச்சிலை விழுந்தது என்று பார்க்குறோம்ல, மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஸோ தேவனுக்கும் மனிதர்களுக்கு இருந்ததான அந்த திரைச்சிலை கிழிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். 1 பேதுரு 1 1 பீட்டர் 1 சாப்டர் 18-19 வசனங்கள், 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்றார். வெளிப்படுத்தல் விசேஷம் ரெவலேஷன் 5:9, வெளிப்படுத்தல் 5:9. தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்கள் ஒரு புதிய பாட்டை பாடுறாங்க. அது என்னன்னா, நீர் தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக்கேனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரின் பாஷைக்காரன் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. ஸோ யூ ரிடீம்ட் us by your blood. எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர். ஸோ பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம்ல, ஸோ அந்த ஆசாரியர்களும், ஸோ 3 தரப்பட்ட மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலமாக தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களோடு இடர்பட்டார். ஒன்று வந்து 3 P's ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ராஃபட்ஸ் தீர்க்கதரிசிகள், ப்ரீஸ்ட் அந்த ஆசாரியர்கள், P வந்து பிரின்ஸ்னு வச்சுக்கலாம், ராஜாக்கள் அப்படின்னா 3 P ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிது சொல்கிறேன். ஸோ ராஜாக்கள், ஸோ இவர்கள் தான் வந்து இவர்கள் மூலமாக தான் ஆண்டவர் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களோடு இடர்பட்டார். ஆனால் வந்து ஆசாரியர்களாக இருக்கிறவர்கள் ராஜாக்களாக இருக்க முடியாது. ராஜாக்களாக இருக்கிறவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. ரெண்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அல்லது ஒன்று செய்கிறவர்கள் இன்னொன்றை செய்ய முடியாது. அதனால தான் வந்து பார்க்குறோம், சவுல் வந்து இந்த பலியிடும் போது சாமுவேல் வந்து சொல்லுகிற காரியம் என்ன, புத்தீனமாய் செய்தீர். யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு. புத்தீனமாய் செய்தீர். யூ ஆக்டட் லைக் எ ஸ்டூபிட், இல்லை யூ டிட் லைக் எ ஸ்டூபிட் அப்படின்றார். அப்புறம் இன்னொரு ராஜா அவன் வந்து ஆசாரிய ஊழியம் செய்யும்படி உசியா ராஜா துணிகரமாக அவன் என்ன பண்ணான்,
அந்த ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய அந்த ஊழியத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவன் செய்ய முற்பட்ட போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவன் நெற்றியில் குஷ்ரோகம் வர பண்ணினான்னு பார்க்குறோம். அவனை துரிதமாக அவர்கள் அந்த இடத்துலேருந்து ஆசாரியர்கள் வெளியேற்றினார்கள் என்று பார்க்குறோம். ஸோ ஆசாரியர்கள் ராஜாக்களாக இருக்க முடியாது, ராஜாக்கள் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மளை மீட்டுக்கொண்டு, ஸோ இங்கே பார்க்குறோம்ல, அவர்கள் பாடுகிறார், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நான் பார்க்குறேன். ஏனென்றால் நம்மளுடைய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் ஆரோன் முறைமையின்படி ஆசாரியர் அல்ல, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. ஸோ மெல்கிசேதேக் அவன் ராஜாவுமா இருந்தான், அதே சமயத்தில் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகவும் இருந்தான் என்று பார்க்கணும். ஸோ கிறிஸ்துவானவர் அவளை மீட்டுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார் அப்படின்னு அந்த புதிய பாட்டை அந்த பரலோகத்திலே தேவனால் மீட்டுக்கொள்ளப்பட்ட ஜனங்கள் பாடினார்கள் என்று பார்க்குறோம். ஸோ அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அந்த இஸ்ரேல் ஜனங்களை, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது எப்படி எனில் 11ஆம் வசனம், காலை வெள்ளாட்டு கடாய்களின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்தப்படுமானால். அது எப்படி எனில், ஃபார் அப்படின்றது, ஃபார் இஃப் த பிளட் ஆஃப் கோட்ஸ் அண்ட் புல்ஸ் அப்படி தொடங்கப்பட்டு. அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டு கடாய்களின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரினா என்னது? ஐஃபர்னு இங்கிலீஷில் இருக்குது. ஐஃபர் இளம் பசு, 3 வயது குறைவாக இருக்கிறதான இளம் பசு தான் கடாரி என்று சொல்லப்படும். ஸோ காலை வெள்ளாட்டு கடாய்வில் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும். அதை குறித்து அந்த ஐஃபர் அல்லது இந்த கடாரி அல்லது இந்த இளம்பசு, இந்த சிகப்பான இளம்பசுவை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். லேவியராகமம் புஸ்தகம், எண்ணாகமம் புஸ்தகம், நம்பர்ஸ் எண்ணாகமம் 19ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள் அடங்கிய வேத பகுதி. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியம பிரமாணமாவது, பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அதை எலெயாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. அப்பொழுது ஆசாரியனாகிய எலெயாசார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டெரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன். ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதை சுட்டெரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். சுத்தமாயிருக்கிற ஒருவன் கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். கிடாரியின் சாம்பலை வாதினவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன். அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். இது இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவிலே தங்குகிற அந்நியனுக்கும் நித்திய கட்டளையா இருப்பதாக. இந்த சிகப்பு கிடாரி அல்லது அந்த சிகப்பு இளம் பசு
அதை கொன்று அந்த இரத்தத்தை ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அது தெளிக்கப்படணும் என்பதையும், அதனுடைய சாம்பல் அது சுட்டரிக்கப்பட்ட அந்த நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்டு அதன் சாம்பல் என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல சுத்தமான ஒரு இடத்துல சேகரிக்கப்பட வேண்டும். அது இஸ்ரேல் புத்தரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். ஸோ ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னன்னா, யாராவது தீட்டுப்பட்டார்களானால், உதாரணமாக ஒரு மரித்தவர்களுடைய சரீரத்தை தொட்டு விடுவார்களானால் அவர்கள் வந்து they will be ceremonially unclean. ஸோ அவர்கள் இந்த சடங்கின்படி அவர்கள் வந்து அசுத்தப்பட்டிருப்பார்கள். ஸோ அவர்களை சுத்தப்படுத்துவதற்கு என்ன பண்ணப்பட்டது, அந்த தீட்டு கழிக்கும் ஜலம் அதில் என்ன அந்த கிடாரியின் சாம்பலை அதில் போட்டு ஸோ அவர்கள் மேல் தெளிப்பார்கள். ஸோ அதனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த அவர்கள் வந்து அந்த தீட்டிலேருந்து அவர்கள் சுத்தமாகி, தீட்டுப்பட்டவர்கள் என்ன நடக்கும்னா, அவர்கள் வந்து அந்த ஆராதனை முறைகளிலே அவர்கள் கலந்து கொள்ள முடியாது. அந்த கம்யூனிட்டியோட, அந்த இஸ்ரேல் சமூகத்தோடு அவர்கள் ஒருங்கிணைந்து இருக்க முடியாது. அவர்கள் பாளையத்துக்கு வெளியே இருக்கணும். ஸோ அவர்கள் அந்த அந்த தீட்டுப்பட்ட பிறகு அவர்கள் அந்த தீட்டு கழிக்கும் ஜலம் அவர்கள் மேல் தெளித்ததுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட அதுக்கப்புறம் அவர்கள் சுத்தமுள்ளவர்களாக கருதப்படுவார்கள். ஸோ இதுக்காக தான் அந்த கிடாரியின் சாம்பல் உபயோகப்படுத்தப்பட்டது. ஸோ வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக பரிசுத்தப்படுத்தப்படுமானால், ஸோ இங்கிலீஷில் சாங்டிஃபைடு அப்படின்றது. இங்கே சாங்டிஃபிகேஷன் வந்து நம்ம வாசிக்கிற நம்ம ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கிற புதிய ஏற்பாட்டில் பார்க்குற அந்த சாங்டிஃபிகேஷன் பரிசுத்தமாக்கப்படுதல் அல்ல. இது வந்து தீட்டுப்பட்டவர்கள் அந்த தீட்டிலிருந்து விடுதலையாகி ஸோ அவர்கள் பழையபடி சேர்த்து கொள்ளப்பட்டது தான் இங்கே பரிசுத்தமாக்கப்படுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் இந்த எபிரிய சூழலளவில் பார்க்கும்போது சரீர சுத்தி உண்டாகும்படி காலை வெள்ளாட்டு கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்தப்படுமானால், அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் அந்த தீட்டிலிருந்து அவர்கள் அதிலிருந்து வெளியே வரும்படியாக, அதுக்காக தான் அந்த சரீர சுத்தி உண்டாகும்படி அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்படுமானால். ஸோ அதுக்கு மட்டுமே அது வந்து அதுக்கு மட்டுமே அது உபயோகப்படுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. ஸோ எபிரேயர் 7 வாசிக்கிறோம், 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். பிரதான ஆசாரியர் என்ன பண்ணணும், முதலாவது தன் சொந்த பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யணும். அப்புறம் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலிகளை செலுத்தி பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும்னு பார்க்குறோம். ஆனால் இவர் வந்து பழுதற்றவராக, ஒரு குற்றமும் செய்யாதவராக, பாவமற்றவராக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நமக்கு அந்த நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று பார்க்குறோம். 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஸோ இந்த வெள்ளாட்டுக்கடா, இந்த இளம் பசுவின் சாம்பல், இதுவே வந்து தெளிக்கப்பட்டவர்கள் கிடாரின் சாம்பலும் சரீர சுத்து உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்தப்படுமானால், அது பியூரிஃபை பண்ணுமானால், அது உங்களை சுத்திகரிக்குமானால் அப்படின்னா அந்த அந்த தீட்டிலேருந்து உங்களை விடுதலையாக்கி ஸோ மற்ற ஜனங்களோடு உங்களை சேர்த்து கொள்வதற்கு அது உதவி செய்யுமானால், நித்திய ஆவியினாலே த்ரூ த எட்டர்னல் ஸ்பிரிட் அப்படின்னு பார்க்குறோம். த்ரூ த எட்டர்னல் ஸ்பிரிட்,
அது பரிசுத்த ஆவியானவரை அது குறிக்கிறதா இருக்கிறது. அந்த மீட்பின் திட்டத்திலே பரிசுத்த ஆவியினுடைய பங்கை அது நம்ம இங்க பார்க்கிறோம். நித்திய ஆவினாலே அப்படின்னும் போது திருத்தவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் நித்தியமாக இருக்கிறார். ஸோ இஸ் எட்டர்னல் பீயிங் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நித்தியமாக இருக்கிறார் என்று பார்க்குறோம். அப்புறம் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய அவர் எட்டர்னலி எக்ஸிஸ்டிங் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நித்தியமாய் அவர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவானவர், அந்த பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணார்னா, கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் தம்முடைய ஊழியத்தை செய்த போது அந்த தியாகமான அந்த சிலுவை மரணத்தை அடைந்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றின போது கிறிஸ்துவை வல்லமில்லான் நிரப்பவராகவும் அவரை தாங்குவராகவும் இருந்தார் என்று பார்க்குறோம். ஸோ நம்ம அந்த மீட்பின் திட்டத்தில் பிதாவை பார்ப்போம், இல்லை கிறிஸ்துவானவரை பார்ப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் அதில் செயல்படுகிறதே இங்கே பார்க்குறோம். ஸோ நித்திய ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவராலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த உதாரணமாக அந்த பாஸ்ஓவர் ஃபெஸ்டிவல் அல்லது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி பண்டிகை அனுசரிக்கும் முறையில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்றத அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதை வாசிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகம் எக்ஸோடஸ். இது பழுதற்றதா இருக்கணும். பன்னெண்டாம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அது அப்படின்னா பழுதற்றதாக இருக்கணும்னா அப்படின்னா பாவமறியாத கிறிஸ்து நமக்காக பாவம் ஆக்கப்பட்ட கிறிஸ்துவை நினைவு கூறும் வண்ணமாக அந்த ஆடு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு, அது பழுதற்றதாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தது பார்க்குறோம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று இங்க பார்க்கிறோம். நித்திய ஆவினாலே, பரிசுத்த ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக கிரைஸ்ட் ஆஃபர்ட் ஹிம்செல்ஃப் அன்பிளெமிஷ்ட் டு காட் அப்படின்றது. நித்திய ஆவினை தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஸோ அல்டிமேட் பர்பஸ், ஸோ உன்னதமான நோக்கம், கிறிஸ்து சிலுவிலே பலியாக நம்மளை மீட்டு கொண்டதான உன்னத நோக்கம் அப்படின்னாக்கா அது என்னன்னா, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியிலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஸோ தேவனிடத்தில் நம்மளை சேர்ப்பதற்கு, ஸோ பாவத்தை பாராத சுத்த கண்ணனாகிய அந்த எல்லையற்ற விதத்தில் பரிசுத்தமுள்ளவராயிருக்கிற தேவனிடத்தில் மனிதர்கள் நெருங்கக்கூட முடியாதவராய் இருந்த தேவனிடத்தில்
தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிட்டி சேரும்படி தேவனிடத்தில் கிட்டி சேரும்படியாக தான் வந்து கிறிஸ்துவானவர் தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? ஸோ வருஷந்தோறும் அந்த பிரதான ஆசாரிகள் செலுத்தப்பட்ட அந்த பலி வந்து ஒரு காலம் அவர்களை பூர்ணப்படுத்தவில்லை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் பரிபூர்ணமான கிறிஸ்து தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே கிறிஸ்து வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு போட்டிருக்கு. லிவிங் காட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சங்கீதம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 96:5 சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் அப்படின்றது. ஸோ அந்த அடுத்து அந்த 115ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். ஸோ அவர்கள் அந்த விக்கிரகங்கள் எப்படி இருக்குமா? கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, கால் இருந்தும் நடக்காது. நான் அதுக்கிட்ட என்ன பண்ணுறாங்க ஜனங்க? பயபக்தியாய் போய் வேண்டுகிறார்கள். ஸோ சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகம் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஸோ நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து தீத்துலையும் பார்க்குறோம். டைட்டஸ் 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம உலக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரத்தத்தின்படியே. மறுஜென்மம் முழுக்க அப்படின்றது ஞானஸ்நானத்தை குறிப்பதல்ல, அது வந்து வாஷிங் ஆஃப் ரீஜெனரேஷன், மறுபடியும் பிறக்கிறதான அந்த காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பரிசுத்தானுடைய புதிதாக்கலினாலும் நம்மை ரட்சித்தார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த வெள்ளாட்டுக்கடா, காலை வெள்ளாட்டுக்கடா இவைகள் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் தெளிக்கப்பட்ட கடாரின் அது இளம் பசுவின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவினாலே, அது பரிசுத்தாவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கரியில் அற சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம். ஸோ செத்த கரியில் அற சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் இந்த செத்த கிரியில் வந்து ஒர்க்ஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது எதை குறிக்கிறதுனா இந்த பாவ செயல்களையும் அந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த ஜீவனையும் ரட்சிப்பையும் அருள முடியாத அந்த செத்த அந்த கிரியில தான் அது குறிக்கிறதாக இருக்கிறது. ஸோ பழுதற்ற பலியாக தம்மை தாமே ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியிலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எவ்வளவு நிச்சயம் என்று
இங்கே வந்து எபிரேய நிருப ஆக்கியம் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஸோ அவுட் சர்டனிட்டிஸ். ஸோ ஆஃப்டர் ஆல் இந்த மிருகத்தின் ரத்தமே வந்து சுத்திகரிப்பு உண்டாக்குமானால், ஸோ எப்படிப்பட்ட பலியை கிறிஸ்துவானவர் செலுத்திருக்கிறார் அப்படின்னா, நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக. ஸோ இதான் நம்ம பேதுருலையும் வாசிக்கிறோம்ல, 2 பேதுரு. சரி, 1 பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அப்படின்னா நீதியாய் வாழும்படி இல்லை. ஸோ நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு வல்லமை அளித்து நம்ம நீதியுள்ள கிரிகைகளை நிறைவேற்றும்படியாக. எபேசியரில் வாசிக்கணும்ல, எபேசியர் 2:10 வாசிக்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று பார்க்கலாம். ஸோ கிறிஸ்துவின் மகா மேன்மையான அந்த அவரில் நமக்கு அருள் இருக்குதான அந்த ரட்சிப்பையும் மீட்பையும் இந்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம். ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த மனுஷ கைகளால் செய்யப்பட்ட அந்த கூடாரத்தின் வழியாய் பிரதான ஆசாரியர்கள் போய் அந்த பாவ நிவர்த்தி செய்வார்கள். ஆனால் அது வந்து தற்காலிகமானதாகவும் புறம்பான சுத்திகரிப்பை மாத்திரம் அது உண்டு பண்ணினது. உள்ளான மனிதனிலே இருதயத்திலே அது ஒரு மாற்றத்தையும் அல்லது ஒரு தாக்கத்தையும் உண்டு பண்ணவில்லை. ஸோ குற்ற மனசாட்சியை நீக்க முடியவில்லை. ஸோ பாவங்களை பாவம் மன்னிக்கப்பட்டதான அந்த நிச்சயத்தை, தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுத்தருகிற அந்த காரியத்தை அந்த பழைய ஏற்பாட்டின் ஆராதனை முறைமைகள் நமக்கு அது அந்த ஜனங்களுக்கு பெற்றுத்தரவில்லை. ஆனால் கிறிஸ்துவானவரோ ஸோ வரப்போகிற நன்மைகளுக்குற பிரதான ஆசிரியராக வெளிப்பட்டு நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அவர் வந்து கைகளினால் செய்யப்பட்ட கூடாரத்தின் வழியாக அல்ல, சொல்ல heavenly through the heavenly sanctuary. He went through the heavenly sanctuary. பரலோகத்தின் கூடாரத்தின் வழியாய் கடந்து சென்று அதை குறித்து பெரிதும் உத்தமமான கூடாரம் என்று வேதம் சொல்லுகிறது. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தாரம், ஒன்ஸ் ஃபார் ஆல், ஒரே தாரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே என்பது இந்த பூமியில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம் அல்ல, அந்த ஹெவன்லி ஹோலி ஆஃப் ஹோலிஸ், பரலோகத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். ஸோ அது எப்படி காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் தெளிக்கப்பட்ட அந்த இளம் பசுவின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்தப்படுமானால். ஸோ பழைய ஏற்பாட்டில் இந்த ஆராதனை முறைமைகள், இந்த சுத்திகரிப்பு முறைமைகளை இவ்வளவு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுமானால், நித்திய ஆவினாலே, பரிசுத்த ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம், ஸோ ஜீவனில் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கரியில் அற சுத்தி பிறப்பது எவ்வளோ நிச்சயம் என்று பார்க்குறோம். ஸோ அவர் ரிடெம்ஷன் அல்ல, நம்மளுடைய மீட்பு வந்து அது நித்திய மீட்பு, அது அடிக்கடி செய்யப்படுகிறதான மீட்பு அல்ல. அது ஒரே தரம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை ஒரே தரம் செய்து முடித்தார் என்று பார்க்குறோம். ஸோ இனிமேல்தான் அது இங்கே பூமியிலே ஒரு பிரதான ஆசிரியன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். முத்து வந்து அந்த பாடலை திரும்பமாக பாடின அந்த 2வது பாடல், என் அருள்நாதா